அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். அக்ஷய திருதியை புண்ணிய தினமானது வருகின்ற 30/4/25 புதன்கிழமையன்று வருகிறது. இந்த நன்னாளிலேதான் பரசுராமர் அவதரித்தார். கங்கை நதி இவ்வுலகிற்கு வந்த திருநாளும் என்றுதான். பக்தன் குச்சேலர் துவாரகையில் உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இல்லத்திற்கு சென்ற நாளும் இந்த அக்ஷய திருதியை நாள்தான். பாண்டவர்கள் சூரிய தேவனிடம் இருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாளும் இந்த புண்ணிய தினம்தான். வியாசதேவரால் எழுதப்பட்ட மகாபாரதம் அக்ஷய திருதியை அன்றுதான் இயற்றப்பட்டது. அக்ஷய திருதியை நன்னாளில்தான் குபேரனுக்கு செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பானது வழங்கப்பட்டது. அன்னபூர்ணா தேவி தோன்றிய நாளும் அக்ஷய திருதியை நாள்தான். இந்நன்னாளில்தான் ரத யாத்திரைக்கான ரதம் செய்யும் பணியும் தொடங்கும். பத்ரநாத்தில் உள்ள கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி கோயில் குளிர்காலங்களில் நடையடைத்து அக்ஷய திருதியை சுபதினத்தில் மீண்டும் பக்தர்கள் தரிசிப்பதற்காக கோவில் நடை திறக்கப்படும். இந்நன்னாளிலேதான் ஆதிசங்கர பகவத்பாதர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை இயற்றினார் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இந்நன்னாளிலே அனைத்து கடவுள்களையும் வணங்கி புதிய செயல்களை துவங்கினால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி அழியாமல் நிலைத்து நிற்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.